என்டிஏ கூட்டணியில் இணைகிறாரா விஜய் அவர்கள் அப்படிங்கறதா இன்னைக்கு ஒட்டுமொத்த ஊடகங்களும் எடுத்து பேசிட்டு இருக்காங்க. அதோட சேர்த்து கரூர் கூட்ட நெரிசல் வழக்குக்காக இன்று சிபிஐ விசாரணைக்கு சென்று இருக்காரு விஜய் அவர்கள். சோ என்ன நடக்குது அந்த விவகாரத்துல அப்படிங்கறதையும், அதோட சேர்த்து நம்மளுடைய முதல்வரான எம்.கே. ஸ்டாலின் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா, ரீல்ஸ் போடுற ஜீவாவையும் தேவாவையும் கூப்பிட்டு ரீல்ஸ் போட்டுட்டு இருக்காரு. நம்ம கூட யாரு இருக்கானா, சிஎம் சார் நம்ம கூட இருக்காரு. ஆனா இங்க சட்டம் ஒழுங்கு என்ன ஆயிட்டு இருக்கு அப்படிங்கறதெல்லாம் பத்தி தான் இந்த காணொலியில பேச போறோம். வணக்கம், நான் லோகேஸ்வரி. சோ இன்னைக்கு ஒட்டுமொத்த ஊடகங்களும் எடுத்து பேசிட்டு இருக்க விஷயம் என்ன அப்படின்னா, காலையில இருந்து நீங்க எந்த செய்தி சேனலை திறந்தாலும் விஜய் அவர்கள் என்டிஏ கூட்டணியில சேர போறாரு, அவருக்கு ஒரு 50ல இருந்து 60 சீட்டு ஒதுக்கி துணை முதலமைச்சரும் கொடுக்க ரெடியா இருக்காங்க அப்படிங்கிறது தான் செய்தியா பரவிட்டு இருக்கு. ஒரு 2 நாளாவே இந்த செய்தியானது நிலவிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா, நேற்றைக்கு ஒரு விஷயம் வந்திருந்துச்சு. என்ன அப்படின்னா, புசி ஆனந்த் அவர்கள் அவங்களோட மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் வீடியோ கான்பரன்சிங்ல கூப்பிட்டு நம்ம கூட்டணிக்கு போனா நல்லதா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டதாகவும், அதுல நிறைய மாவட்ட செயலாளர்கள் ஆமாங்க நம்ம கூட்டணிக்கு போறது நல்லது, திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னா என்டிஏ மாதிரி ஒரு பலமான கூட்டணியில நம்ம போய் இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் உலா வந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா, ஒரு 60 சீட்டுக்கு அதுக்கப்புறம் துணை முதலமைச்சர் பொறுப்பும் கொடுத்தா என்டிஏல போலாம் அப்படின்ற மாதிரியான பேச்சுவார்த்தைகள் நடக்குது அப்படின்னு கடந்த சில தினங்களாகவே பவன் கல்யாண் அவர்களை வைத்து பாஜக மேலிடம் பேசுறதாக ஒரு செய்தியானது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்துக்காக வழக்கு நடக்குது இல்லையா, இந்த வழக்கை சந்திக்கிறதுக்காக 3வது முறையாக சிபிஐ விஜய் அவர்களுக்கு விசாரணைக்கு அழைச்சிருக்காங்க. அதுக்காக அவர் டெல்லி பயணமானது மேற்கொண்டிருக்காரு. சிபிஐ அலுவலகத்துல அவருக்கான விசாரணையானது நடத்தப்படும். சோ இப்படி அவரோட சேர்த்து தாவேக்கால இருக்கக்கூடிய ஆதவர்ஜுனா அவர்களாக இருக்கட்டும், இல்ல நிர்மல்குமார் அவர்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே கூட சிபிஐ விசாரணைக்காக டெல்லி விரைந்ததாக தகவலானது இருக்கு. சோ இன்னொரு பக்கம் டெல்லியில வச்சு பாஜக மேலிடம் கூட்டணி பேச்சுவார்த்தையானது நடத்தும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா முதல்ல இருந்து விஜய் அவர்கள் இந்த என்டிஏ கூட்டணிக்குள்ள வருவாரு அப்படிங்கிற கால்குலேஷன் ஆனது பார்க்கப்பட்டுச்சு. இன்னும் ஒரு சில தினங்கள்ல தேர்தல் தேதி அறிவிக்கக்கூடிய நிலையில விஜய் அவர்கள் என்டிஏ கூட்டணிக்குள்ள வருவாங்க, இந்த கூட்டணி இன்னும் பலம் பெற்று வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்ற கணிப்புகளானது இருக்கு. ஆனா இந்த பக்கம் நயினார் நாகேந்திரன் அவர்கள் அது திட்டவட்டமா மறுத்திருக்காங்க. எனக்கு அதை பத்தின எந்த தகவலும் கிடையாது. இல்ல அது பத்தி எனக்கு ஒண்ணும் தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்ச அளவு கூட எனக்கு விவரம் அதுல இல்ல. அவர் வரப்போறாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியல, மேலிடம் தான் டிசைட் பண்ணுன்ற மாதிரி அவர் ஒரு பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் அண்ணாமலை அவர்கள் கிட்ட வைக்கப்பட்ட கேள்வி என்ன அப்படின்னா, விஜய் அவர்களை சிபிஐ மற்றும் சென்சார் போர்டை வச்சு பாஜக வளைக்க பாக்குதா அப்படிங்கிற கேள்வியை பத்திரிகையாளர்கள் கேட்கிறாங்க. அதுக்கு அவர் ஒரு பதில கொடுத்திருக்காரு. அதை நான் உங்க முன்னாடி வைக்கிறேன். இப்ப ஜனநாயகம் படம் சிபிஐ அண்ணா, ஒருத்தருக்கு சிபிஐ மீது வழக்கு இருந்தா நாங்க என்ன பண்ண முடியும்? சிபிஐ வழக்கு வேணும்னு கேட்டது தமிழக வெற்றி கழகம். என்ன நடக்குது என்டிஏ அலையன்ஸ்குள்ள, இன்னும் சீட் கன்ஃபர்மேஷன் தொகுதி பங்கீடுகள் அப்படிங்கிறது இன்னும் முடிவுக்கு வராம இருக்கு. விஜய் அவர்கள் என்ட்ரி கொடுப்பாரா இல்லையா அப்படிங்கிறது டவுட்ஃபுல்லா தான் இருக்கு. இன்னும் பாஜக தலைமையும் அதை சொல்லல, அதிமுகவும் எந்த கன்ஃபர்மேஷனும் கொடுக்கல, விஜய் அவர்கள் தரப்போ எதுவும் கொடுக்கல. இங்கொன்னும் அங்கொன்னுமாக கசிந்த விஷயங்கள் தான். ஆனா இதுவரைக்கும் விஜய் அவர்கள் என்டிஏ கூட்டணிக்குள்ள போய் சேர போறாரு அப்படிங்கிற அத்தன்டிகேட்டட் இன்ஃபர்மேஷன் வரல. இன்னும் ஒரு சில தினங்கள்ல எல்லா அப்டேட்ஸும் நமக்கு கிடைக்கும். ஏன்னா தொகுதி பங்கீடுகள் அப்படிங்கறத அதிமுக அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ பொறுத்திருந்துதான் பார்க்கணும் விஜய் அவர்கள் என்டிஏ அலையன்ஸ்குள்ளார போக போறாரா, துணை முதல்வரா ஏற்றுக்கிட்டு அவருக்குன்னு 60 சீட் எல்லாம் கொடுப்பாங்களா இங்க சொல்ற மாதிரி அப்படிங்கிறது நமக்கு தெரியல, பொறுத்திருந்துதான் பார்க்கணும். பட் ஆனா திமுக என்னவோ நம்ம இப்பயே ஜெயிச்சிட்ட மாதிரி ஒரு மமதையில சுத்திட்டு இருக்காங்களா அப்படின்னு தெரியல. முதலமைச்சர் பதவியில உட்கார்ந்துகிட்டு ஐயா ஸ்டாலின் அவர்கள் செய்யக்கூடிய விஷயம் இருக்கு இல்லையா, நமக்கே முக சுளிப்பா இருக்கு. என்னன்னா, கடந்த 4 நாட்களா தூத்துக்குடி பக்கத்துல இருக்க விளாத்திக்குளம் கிராமத்துல அந்த பெண் குழந்தைய நாசம் பண்ணி போட்டவன் எவன் அப்படின்னு தெரியாம ஊர் மக்கள் கொதிச்சு போயிருக்காங்க. 2 நாள் முன்னாடி போன கனிமொழி அக்காவையும் பாத்தீங்கன்னா ஊர் மக்கள் விரட்டி அடிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு வெறி கொண்டு இருக்காங்க தூத்துக்குடி மக்கள். நம்ம முதல்வர் என்னன்னா, இது ஏதோ வேற மாநிலத்துல மணிப்பூர்லயோ இல்ல வேற நாட்டுல நடக்கிற மாதிரி ரீல்ஸ் போடக்கூடிய ஜீவாவையும் தேவாவையும் கூப்பிட்டு ரீல்ஸ் போட்டுட்டு இருக்காரு. இந்த பசங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா பயங்கர ஃபேமஸ் ரீல்ஸ் போடுறதுல. இவங்களோட ரீல்ஸ் எல்லாம் நிறைய இன்ஸ்டாகிராம்ல நீங்க பாக்கலாம்.
முதல்வர் இவங்களை கூப்பிட்டு தம்பிங்களா நீங்க எப்படி ரீல்ஸ் போடுறீங்கன்னு ஒரு காணொளி போட்டிருக்காரு, நீங்க பாருங்க. கைஸ் நாங்களவா கைஸ் இப்போ வந்து நம்ம கூட யார் இருக்கானா சிஎம் சார் நம்ம கூட இருக்காரு. சோ இந்த ரீல்ஸ் போடுற பசங்க கிட்ட படிப்பு முக்கியம் தம்பி, கப்பு முக்கியம் பிகிலு அப்படிங்கிற மாதிரி நம்ம சிஎம் ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காங்க. ரீல்ஸ் வந்து நல்லா போடுறீங்க தம்பி, அதுக்காக எனக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். ஆனா இதே விளையாட்டுறாம படிப்புல கவனம் செலுத்தாம விட்டுறக்கூடாது. உண்மையில ஊருக்குள்ள என்ன நடக்குது, இதுக்கு கவுண்டர் பண்ணி பாஜகவின் முன்னாள் மாநில தலைவரான திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. அதோட சேர்த்து அன்புமணி ராமதாஸ் அவர்களும் போட்டிருக்காரு. அண்ணாமலை அவர்கள் என்ன போட்டிருக்காங்கன்னா, திமுக ஆட்சிக்கு வந்து கடந்த 5 ஆண்டுகள்ல 8008 கொலைகள், 2080 பாலியல் குற்றங்கள், குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அப்படிங்கிறது 39,999 போக்சோ வழக்குகள் பதிவாயிருக்கு. விளாத்திக்குளம் சிறுமி பாலியல் தாக்குதலுக்கு ஆளாகி கொலை செய்யப்பட்டதற்கு காரணமான குற்றவாளிகளை இன்னும் கைது செய்யல. ஆனா இது எது குறித்தும் கவலை இல்லாம ரீல்ஸ் போட்டு கொண்டிருக்கார் முதல்வர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கத்துக்கு வந்து கண்டனங்களை பதிவு பண்ணியிருக்காரு. நமக்கே பதறும். இப்ப இந்த குழந்தைய பறி கொடுத்தவங்க எல்லாம் அங்க போராட்டம் பண்றாங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் முதல்வர் இப்படி பிஹேவ் பண்றதை பார்த்தா எவ்வளவு வருத்தமா இருக்கும் நீங்களே சொல்லுங்க. நம்ம கேட்கலாம், இந்த நாட்டினுடைய முதல்வர் அப்படின்னா எல்லாருக்குமே பொதுவானவர் தானே, அவர் எல்லா பக்கமும் போகணும் இல்லையா, துக்கத்துக்கும் போகணும், சந்தோஷமான நிகழ்வுகளுக்கும் போகணும், நல்ல விஷயம் இதுக்கெல்லாம் பண்ணதானே செய்வாரு, எல்லாரையும் கூப்பிட்டு பாராட்ட தானே செய்வாரு அப்படின்னு நம்ம கேட்கலாம். பட் ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க, கடந்த 10 நாள்ல மட்டும் எவ்வளவு கிரைம் ஹிஸ்டரிஸ் நடந்திருக்கு, எவ்வளவு கொலை கொள்ளை நடந்திருக்கு இந்த மாநிலத்துல அப்படின்னு ஒட்டு மொத்தமா வந்து ஊடகங்கள் இதை மறைத்தாலுமே, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இதை மறைச்சாலுமே, நீங்க இன்ஸ்டாகிராமையோ இல்ல யூடியூபையோ திறந்து பாருங்க, எவ்வளவு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. எதிர்கட்சிகள் எவ்வளவு விஷயத்தை எடுத்து முன்னாடி வச்சு கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. ஆனா இந்த மாநிலத்தின் முதல்வர் அப்பா ஸ்டாலின் என்ன பண்றாரு அப்படின்னா, ரீல்ஸ் போட்டுட்டு இருக்க பசங்களை கூப்பிட்டு ரீல்ஸ் போடுறாரு. இத பார்த்தா மக்களாகிய நம்ம என்ன நினைப்போம்? ஒவ்வொரு மாவட்டத்திலயும், அதாவது இந்த பக்கம் சிவகங்கையில லாக்அப் டெத்துக்கு அந்த பையனுக்காக நியாயம் கேட்டு மானாமதுரையில போராட்டம் பண்றாங்க. இன்னொரு பக்கம் விளாத்திக்குளத்துல அந்த மக்கள் கதறிக்கிட்டு இருக்காங்க, என் குழந்தை போயிருச்சேயா அப்படின்னு சொல்லிட்டு கதறிட்டு இருக்காங்க. நம்ம பொறுப்பே இல்லாம இந்த மாதிரி ரீல்ஸ் போட்டா கேட்க தானே செய்வாங்க. சோ நம்ம முதல்வர் என்ன பண்றாரு அப்படின்னா, இங்க எல்லா கருத்து கணிப்பு ஏஜென்சியும் நம்ம கைக்குள்ள வச்சுக்கிட்டு, மீடியாவை நம்ம கைக்குள்ள வச்சுக்கிட்டு நாம தான் ஜெயிக்க போறோம் அப்படிங்கிற ஒரு மமதையில மக்கள் கதற அந்த சத்தம் கூட காதுல கேட்காம, நம்ம கிட்ட கொள்ளடிச்ச பணம் இருக்கு, அதெல்லாம் கொடுத்து எல்லாரும் வாயும் அடைச்சிடலாம், எல்லா ஓட்டுக்கும் 10,000மோ 20,000மோ கொடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு நினைப்புலதான் இருக்காரா? ஏன்னா இந்த பக்கம் ஒவ்வொரு மாவட்டத்திலயும் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து கண்டும் காணாம போகிறாரா முதல்வர் அவர்கள் அப்படின்னு தான் நம்ம கேட்கணும். இப்படி இன்ஸ்டா பிரபலங்களையும் பாட்டு போடுறதும், தனக்குத்தானே வால் போஸ்ட் அடிச்சுட்டு வெற்றி விழா கொண்டாடுறதையும் எப்படி பார்க்க முடியும்? இது வெற்று விளம்பர அரசியல் அப்படிங்கறத வந்து டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுமே பதிவு பண்ணியிருக்காங்க. விளம்பர மோகத்துல சுத்திக்கிட்டு இருக்கு. ஏன்னா வந்து பெண் நிறுவனம் வந்து ஆட்ஸுக்கு மட்டும் எவ்வளவு செலவு பண்ணிருக்காங்க, கிட்டத்தட்ட 190 கோடி வரைக்கும் செலவு பண்ணிருக்காங்க அப்படிங்கிற ஒரு டேட்டாவும் இன்னைக்கு வந்து சோசியல் மீடியால உலா வந்துட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நமக்கு தெரியல. பட் ஆனா இந்த திமுக அரசு அப்படிங்கிறது வெறும் விளம்பர அரசு மட்டும்தான், மக்கள் நலன் கொண்ட அரசே கிடையாது அப்படிங்கிறத பொதுமக்களாகிய நம்மளாலேயே இதை சொல்ல முடியும். சோ திமுக வீட்டுக்கு போற நாள் வெகு தூரத்துல இல்ல அப்படிங்கிறத பதிவு பண்ணிக்கலாம். மீண்டும் வேறொரு காணொளியில சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.